எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். ஜிஎஸ்க்கு நான் என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிக்கிறேன், என்னென்ன புக்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தமிழ் புக்கும் மேக்ஸ் புக்கும் நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, நான் என்னென்ன புக்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது 2022 ஜனவரி மாதம் தான் நான் படிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். மேல நமக்கு எக்ஸாம் இருந்தது. குரூப் 2 வந்து நமக்கு மேல இருந்தது இல்லையா, அதனால ஜனவரி மாதம் தான் நான் படிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ என்னால் 2 புக்கு மட்டும் தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 12th பாலிட்டியில் என்னால் ஒரு புக்கு தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 11th ஸ்டாண்டர்டில் ஒரு புக்கை தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சது. இந்த 2 புக்கு மட்டும்தான் என்னால் கலெக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால் எனக்கு இருந்த இந்த 4 monthஸில் நான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, அதியமான் அகாடமியோட எஸ்சிஆர்டி புக்கை வந்து நான் கலெக்ட் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ ஜனவரி மாதம் நான் ஆர்டர் போட்டேன். ஜனவரி மாதம் ஃபஸ்ட் வீக்கில் ஆர்டர் போட்டு எனக்கு செகண்ட் வீக்லேயே என் கையில் புக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜிஎஸ்சில் கவர் ஆகக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே இருக்கும். ஸோ இந்தியன் எக்கனாமிக்ஸு, அப்புறம் சயின்ஸுக்கு 3 புக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி. இது வந்து சுரேஷ் ஐஎஸ் அகாடமிலேருந்து நான் யூனிட் 8க்கு மட்டும் 2 புக்கு வாங்கியிருந்தேன். ஸோ ஜிஎஸ்க்கு நான் இந்த புக்ஸ் மட்டும் தான் படிக்கிறேன். ஸோ இதுலேயே நமக்கு யூனிட் எல்லாமே கவர் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இது என்ன புக்கு அப்படின்னாக்கா, இந்த புக்கில் புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் நமக்கு இருக்காது. ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் இருக்காது. மற்றபடி ஸ்கூல் புக்கு தான் இது, ஓகேங்களா. கட் அண்ட் பேஸ்ட் மட்டும் தான் அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த புக்ஸ் எனக்கு. இது ஸ்கூல் புக்கு முடிஞ்சதாச்சா. ஸோ ஸ்கூல் புக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஓல்ட் இயர் கொஷின்ஸில் என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது ரெஃபர் பண்ணுறதுக்காக ஒரு லாஸ்ட்டு 3 months பிஃபோராக அந்த புக்கு வாங்கியிருந்தேன். ஓல்ட் இயர் கொஷின் பேங்க்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். 2016 2023 வரைக்கும் நடந்த ஜிஎஸ் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே என்கிட்ட இதில் இருக்குது, ஓகேங்களா. இது வந்து சாய்ஸ் அகாடமி புக்கில் இருந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த புக்கு சாய்ஸ் அகாடமி, ஓகேங்களா. சாய்ஸ் அகாடமியில் இருக்கக்கூடிய 2016 2023 வரைக்கும் இந்த புக்ஸில் இருக்கும், ஓகேவா. 2016 2023 வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே இது ஓல்ட் இயர் கொஷின்ஸ் பேங்க் தான், ஓகேங்களா. ஸோ இந்த புக்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணேன் லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு. ஒரு சாம்பிளாக ஒரு கொஷின்ஸ் மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஓல்ட் இயரில் 2021 கேட்ட கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து அன்னிபெசன்ட் இல்லையா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம குரூப் 4 2024 கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு குரூப் 4 கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து தாதாபாய் நௌரோஜி. ஸோ இந்த கொஸ்டின் வந்து 2019 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின், ஓகேவா. நான் நாத்திகன் ஏன் அப்படின்ற புக்கை எழுதினவங்க யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, பகத்சிங் இல்லையா. ஸோ இந்த கொஸ்டினை வந்து 2023 ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டினும் ரிப்பீட் ஆகிருந்துச்சு. சப்போஸ் நான் அந்த புக்கு பார்த்ததுனால தான் என்னால் இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர் போட முடிஞ்சது. ஸோ நீங்களும் ஓல்டு இயரில் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத ரெஃபர் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 20 to 25 கொஸ்டின்ஸ் நம்மளால் ஈஸியாக போட முடியும். நீங்களும் ஓல்டு இயரில் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.